அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி க்ரோஷெட் வீடியோவில் கேத்ரின்ஸ் வீல் ஸ்டிச் எப்படி போடலான்றதை பற்றி பார்க்கலாம். கேத்ரின்ஸ் வீல் ஸ்டிச்சுக்காக யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்டிச் செயின் ஸ்டிச், சிங்கிள் க்ரோஷெட், டபுள் க்ரோஷெட், இன்க்ரீஸ், டிக்ரீஸ். இந்த ஸ்டிச்சோட வீடியோஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எல்லா ஸ்டிச்சஸோட வீடியோவும் பார்த்து ஸ்டிச்சஸ் கற்றுக்கிட்ட பிறகு கேத்ரின்ஸ் வீல் ஸ்டிச் போட ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக நீங்களும் கேத்ரின்ஸ் வீல் ஸ்டிச் போட கற்றுக்கலாம். மற்ற வீடியோஸ் எல்லாம் பார்க்க என்னுடைய சேனலில் ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி வீடியோவில் கேத்ரின்ஸ் வீல் ஸ்டிச் எப்படி போடலான்றதை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேத்ரின்ஸ் வீல் ஸ்டிச் போடுறதுக்காக ஸ்லிப் நாட் போட்டு செயின் ஸ்டிச் போடணும். செயின் ஸ்டிச் எப்படி போடணும்னா 10 10 செயின் ஸ்டிச் பிரித்து போடணும். 10 10 10 10 இது போல் 10 10 செயின் ஸ்டிச் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா 7 செயின் ஸ்டிச் போடணும். நமக்கு எத்தனை 10 வேணுமோ, அதாவது 10 20 30 40 இது போல். நான் வீடியோக்காக 20 செயின் ஸ்டிச் போட்டு எக்ஸ்ட்ரா 7 செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். மொத்தம் 27 செயின் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு ஹூக்குக்கு கீழே இருந்து ஒரு செயின் ஸ்டிச் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்ததாக இருக்கிற செயின் ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு அதுக்கு அடுத்ததாக இருக்கிற செயின் ஸ்டிச்லேயும் இன்னும் ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும். 2 சிங்கிள் க்ரோஷே போட்டு முடித்ததும் 3 செயின் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு 4வதாக இருக்கிற இந்த ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் ஸ்டிச்சு போடணும். அதாவது 7 டபுள் க்ரோச்செட் இந்த ஒரே ஸ்டிச்சில் வர்றது போல் போடணும். ஷெல் ஸ்டிச் போல் வரும். ஃபஸ்ட்டு டபுள் க்ரோச்செட் போட்டிருக்கோம். அடுத்து அதே ஸ்டிச்சை உள்ள இன்னும் 6 டபுள் க்ரோச்செட் போடணும். இன்க்ரீஸ்னால் ஒரே ஸ்டிச்சு உள்ள எத்தனை ஸ்டிச் வேணால் நம்ம போடலாம். அது நம்ம ஸ்டிச்சு பொறுத்து, அது இன்க்ரீஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ 7 டபுள் க்ரோச்செட் இந்த ஒரே ஸ்டிச்சில் போட்டு முடித்த பிறகு இந்த ஸ்டிச்சு இது போல் தான் இருக்கும். 7 டபுள் க்ரோச்செட் ஒரே ஸ்டிச்சில் போட்டு முடித்ததும் 3 செயின் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு 4வதாக இருக்கிற அந்த செயின் ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும். அதுக்கு அடுத்தது இருக்கிற இன்னும் 2 செயின் ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும். மொத்தம் 3 சிங்கிள் க்ரோஷே போட்டு முடித்த பிறகு 3 செயின் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த ஸ்டிச்சில் மறுபடியும் 7 டபுள் க்ரோச்செட் இன்க்ரீஸ் போடணும். 7 டபுள் க்ரோச்செட் ஒரே ஸ்டிச்சில் போட்டு முடித்ததும் 3 செயின் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்ததாக இருக்கிற 3 செயின் ஸ்டிச்சில் ஒவ்வொரு செயின் ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும். மொத்தம் 3 சிங்கிள் க்ரோஷே போட்டு முடித்த பிறகு 3 சிங்கிள் க்ரோஷே போட்டு முடித்ததும் 3 செயின் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் இருக்கிற ஒரு செயின் ஸ்டிச்சில் 4 டபுள் க்ரோச்செட் போடணும். இந்த கடைசியாக இருக்கிற ஸ்டிச்சில் மட்டும் 4 டபுள் க்ரோச்செட் தான் போடணும். 7 டபுள் க்ரோச்செட் போடக்கூடாது. லாஸ்ட்டு செயின் ஸ்டிச்சில் 4வது டபுள் க்ரோச்செட் போட்டு முடித்த பிறகு இந்த லைன் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். இது போல் அரை வட்டமாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் 7 டபுள் க்ரோச்செட் இன்க்ரீஸ் போட்டதால் இது போல் இருக்குது. இந்த லைன் முடிஞ்சதும் அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக வேறு கலர் யான் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த கடைசியாக போட்டிருக்கிற இந்த டபுள் க்ரோஷெட் ஸ்டிச்சில் இந்த 2 லூப் வழியாக ஹூக்கை உள்ளே விட்டு அந்த பக்கமாக இருக்கிற வேறு ஒரு கலர் யானை ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது ஒரு செயின் ஸ்டிச் போட்டு பேட்டர்ன் திருப்பணும். ஒரு செயின் ஸ்டிச் போட்டு பேட்டர்ன் திருப்பிட்ட பிறகு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும். அதுக்கு அடுத்ததாக இருக்கிற ஸ்டிச்சில் இன்னும் ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும். ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டு முடித்த பிறகு அடுத்த சிங்கிள் க்ரோஷே, முதல்ல 2 சிங்கிள் க்ரோஷே போட்டு முடித்த பிறகு அடுத்து 3 செயின் ஸ்டிச் போடணும். 3 செயின் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு 7 ஸ்டிச்சை டிக்ரீஸ் பண்ணுறோம். அதுக்காக ஊசியில் ரன்னிங் நூல்
மாட்டி ஃபஸ்ட்டு ஸ்டிச் உள்ள ஊசியை உள்ளே விட்டு அந்த பக்கமாக இருக்கிற ரன்னிங் நூலை மேலே இழுக்கும்பொழுது 3 லூப் இருக்கும். முதல் 2 லூப்பில் மட்டும் ரன்னிங் நூலை எடுக்கணும். மறுபடியும் ஊசியில் ரன்னிங் நூல் மாட்டி ஸ்டிச்சுக்கு உள்ளே விட்டு ரன்னிங் நூலை மேலே இழுத்தோன்னா இது போல் லூப் கிடைக்கும். இதில் ஃபஸ்ட்டில் இருக்கிற 2 லூப் வழியாக மட்டுமே ரன்னிங் நூலை எடுக்கணும். இப்போ 3 லூப் கிடச்சிருக்கு. அதாவது நம்ம 2 ஸ்டிச்சஸ் டிக்ரீஸ் பண்ணியிருக்கோம். இப்போ 3வது ஸ்டிச்லேயும் இதே போல் டிக்ரீஸ் பண்ணணும். மொத்தம் 7 ஸ்டிச்சை நம்ம டிக்ரீஸ் பண்ணிகிட்டே வரணும். இதே போல் தான் ஃபுல்லாக முடிக்கவே கூடாது. எந்த ஒரு ஸ்டிச்சையும் கரெக்டாக நமக்கு 7 ஸ்டிச்சை டிக்ரீஸ் பண்ணுறோம். மொத்த லூப்பும் 8 லூப் வரும். அதாவது ஃபஸ்ட்லேயே இருக்கிற ஒரு லூப்பை அதுக்கு பிறகு 7 ஸ்டிச்சை நம்ம டிக்ரீஸ் பண்ணி இது போல் 2 லூப் வழியாக மட்டும் எடுத்திருப்போம். இப்போ மொத்தம் நமக்கு ஊசியில் 8 லூப் கிடைச்ச பிறகு ஊசியில் ரன்னிங் நூலை எடுத்துட்டு 8 லூப் வழியாகவும் இந்த ரன்னிங் நூலை வெளியே இழுத்தோன்னா 7 டபுள் க்ரோஷேட் ஸ்டிச்சு டிக்ரீஸ் கிடைச்சிருக்கும். இந்த ஷேப்பில் கிடைக்கும். இந்த ஷேப் கிடைச்சதும் 3 செயின் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு அடுத்ததாக இருக்கிற ஸ்டிச்சில் 3 ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போடணும். ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுறோம். அதை தொடர்ந்து ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் இன்னும் 2 சிங்கிள் க்ரோஷே, மொத்தம் 3 சிங்கிள் க்ரோஷே போட்டு முடித்த பிறகு 3 செயின் ஸ்டிச் போடணும். அதன் பிறகு 7 ஸ்டிச்சை டிக்ரீஸ் பண்ணணும். 7 ஸ்டிச்சை டிக்ரீஸ் பண்ணுறதுக்காக லூப்பை எல்லாமே எடுத்து 8 லூப் ஹூக்கில் வந்த பிறகு ரன்னிங் நூலை 8 லூப் வழியாகவும் வெளியே இழுத்து 3 செயின் ஸ்டிச் போடணும். 3 செயின் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு 3 சிங்கிள் க்ரோஷேட், ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒரு சிங்கிள் க்ரோஷேட் போடணும். 3 சிங்கிள் க்ரோஷேட் போட்டு முடித்த பிறகு 3 செயின் ஸ்டிச் போடணும். அடுத்தது 4 ஸ்டிச் இருக்குது. இந்த 4 ஸ்டிச்சையும் டிக்ரீஸ் பண்ணணும். முன்ன 7 ஸ்டிச்சை டிக்ரீஸ் பண்ணது போலவே இந்த 4 ஸ்டிச்சையும் டிக்ரீஸ் பண்ணணும். 4 ஸ்டிச்சை டிக்ரீஸ் பண்ணும் பொழுது ஏற்கனவே ஒரு லூப் இருக்கும். 4 டைம் ஸ்டிச்சை டிக்ரீஸ் பண்ணும்பொழுது 5 லூப் கிடைக்கும். இந்த 5 லூப்லேயும் ரன்னிங் நூலை வெளியே இழுத்துட்டு 3 செயின் ஸ்டிச் போடணும். 3 செயின் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு இந்த லைன் ஃபுல்லாகவே போட்டு முடித்த பிறகு இது போல் தான் இருக்கும் இந்த டிசைன். அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக 3 செயின் ஸ்டிச் போட்டு பேட்டர்ன் திருப்பணும். பேட்டர்ன் திருப்பின பிறகு 3 செயின் ஸ்டிச் போட்டது ஒரு டபுள் க்ரோஷேட் கணக்காயிடுச்சு. இப்போ இங்கே தெரிகிற இந்த ஹோல்ஸில் தான் 3 டபுள் க்ரோஷேட் போடணும். ஏற்கனவே 3 செயின் ஸ்டிச் போட்டது ஒரு டபுள் க்ரோஷேட் ஆகிடுச்சு. அடுத்ததாக 3 டபுள் க்ரோஷேட் போட்டு முடித்த பிறகு பக்கத்தில் இருக்கிற 3 சிங்கிள் க்ரோஷேட் ஸ்டிச்சு போட்டு முடித்த பிறகு அடுத்ததாக இருக்கிற இந்த ஹோல்ஸில் 7 டபுள் க்ரோஷேட் போட்டுட்டு வரணும். 7 டபுள் க்ரோஷேட் ஒரே ஸ்டிச்சு உள்ளே போட்டு முடித்த பிறகு அடுத்ததாக இருக்கிற ஸ்டிச்சில் 3 சிங்கிள் க்ரோஷேட் அடுத்தடுத்த ஸ்டிச்சில் 3 தொடர்ந்து போட்டு முடித்த பிறகு அடுத்ததாக இருக்கிற இந்த ஸ்டிச்சிலையும் நடுவில் ஹோல்ஸில் 7 டபுள் க்ரோஷேட் போட்டு முடித்த பிறகு மீதம் 2 சிங்கிள் க்ரோஷேட் ஸ்டிச் மட்டும் போட்டு முடித்த பிறகு இந்த லைன் இது போல் தான் இருக்கும். கரெக்டாக எல்லா ஸ்டிச்சும் போட்டு முடித்த பிறகு கடைசியில் இருக்கிற இந்த சிங்கிள் க்ரோஷேட் ஸ்டிச்சில் வேறு கலர் யான் ஜாயின் பண்ணுறோம். 3 செயின் ஸ்டிச் போட்டு பேட்டர்ன் திருப்பின பிறகு ஃபஸ்ட்டில் இருக்கிற 3 ஸ்டிச்சை 3 டுகெதர் ஸ்டிச்சை மாற்றணும். இப்போ 4 லூப் வந்த பிறகு 3 டுகெதர் போட்ட பிறகு 3 செயின் ஸ்டிச் போடணும். 3 செயின் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு 3 சிங்கிள் க்ரோஷே அடுத்தடுத்த ஸ்டிச்சில் போட்டு முடித்த பிறகு அடுத்ததாக இருக்கிற 7 ஸ்டிச்சிலையும் 7 டுகெதர் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு 3 சிங்கிள் க்ரோஷேட் ஸ்டிச் போடணும்.
3 சிங்கிள் க்ரோஷெட் ஸ்டிச்சு போட்டு முடித்த பிறகு 3 செயின் ஸ்டிச் போடணும். 3 செயின் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு 7 டுகெதர் ஸ்டிச் போடணும். 7 டுகெதர் ஸ்டிச் போட்டு முடிக்கும் பொழுது இந்த 8 லூப் வழியாகவும் வெளியே இழுத்தோம்னா இது போல் ஷேப் கிடைக்கும். அடுத்ததாக 3 செயின் ஸ்டிச் போட்டு இந்த கடைசியாக 2 ஸ்டிச் இருக்குது. இதில் ஒவ்வொன்றுத்துலேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு முடித்த பிறகு இந்த லைன் இது போல் தான் இருக்கும். இப்போ ஷெல்லில் பாதி ஷெல் நம்ம போட்டிருக்கிறது போல் இந்த டிசைன் இருக்குது. அது போல் போட்டு முடித்த பிறகு அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஒரு செயின் போட்டு பேட்டர்ன் திருப்பிட்டு மறுபடியும் 2 சிங்கிள் க்ரோஷே ஒரு ஸ்டிச்சில் போட்டு முடித்த பிறகு இந்த பெரிய ஹோல்ஸில் 7 டபுள் க்ரோச்செட் போடணும். 7 டபுள் க்ரோச்செட் போட்டு முடித்த பிறகு அடுத்ததாக இருக்கிற இந்த சிங்கிள் க்ரோஷே 3 ஸ்டிச் இருக்குது. இந்த 3 சிங்கிள் க்ரோஷெட் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு அடுத்ததாக இருக்கிற ஸ்டிச்சில் ஒரே ஸ்டிச்சில் 7 டபுள் க்ரோஷெட் போட்டு முடித்ததும் அடுத்தது இருக்கிற 3 ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோஷெட் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் போட்டு முடித்த பிறகு கடைசியாக இருக்கிற இந்த ஸ்டிச்சில் 4 டபுள் க்ரோஷெட் போட்டு முடித்ததும் இந்த லைன் முடிச்சுட்டு ரன்னிங் நூலை கட் பண்ணி எடுத்த பிறகு எக்ஸ்ட்ரா இருக்கிற யான் எல்லாமே ஸ்டிச்சுக்கு உள்ளே ஹைட் பண்ண பிறகு இந்த பேட்டர்ன் இது போல் தான் இருக்கும். எவ்வளோ ஈஸியான கேத்ரின் வில் ஸ்டிச் பாருங்கள். பார்க்குறதுக்கு தான் என்ன கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் ஸ்டிச் போடும்பொழுது அவ்வளோ ஈஸியான ஸ்டிச்சாக இருக்குது. இன்றைக்கி வீடியோவில் கேத்ரின்ஸ் வில் ஸ்டிச் எப்படி போடலான்றதை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள்.